கம்பெனி விட்டு நீங்கள் லே ஆஃப் ஆகிட்டிங்கன்னா கம்பெனியோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ரைட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கம்பெனியில் இருக்கேன், எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் கம்பெனி விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாது. கரெக்ட். ஏன்னா உங்களை உள்ளே கூட விட மாட்டாங்க. இந்த பேட்ஜ் எல்லாமே வாங்கிடுவாங்க உங்ககிட்ட. எந்த ஆக்சஸும் உங்களுக்கு இருக்காது, மெயில் இருக்காது, அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது நீங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட எல்லா சேலரி ஸ்லிப், பிஎஃப் ஸ்லிப் உங்கள் கையில் முன்னாடியே இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, எவ்ரி மந்த் சேலரி வந்தோடனே ஸ்லிப்ஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதேமாதிரி பிஎஃப்லாம் வந்து எவ்ரி 3 months ஒரு எவ்ரி 6 months ஒரு தடவை பிஎஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வெளில வந்தீங்கன்னா பிஎஃப்லாம் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அது வழியாக நீங்கள் பிஎஃப் டேட்டாலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பிஎஃப் மூலமாக செட்டில்மெண்ட் வரப்போகிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கையில் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் முக்கால்வாசி ஹெச்ஆர்ஆர் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் ரிசைன்மெண்ட் வரும்போது என்னோடய டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 4 மிஸ்டேக் பண்ணாங்க. அதை நான் கண்டுபிடிச்சி ஐ காட் ஆல் திஸ். இது எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் நிறைய பேர் பார்க்காம செட்டில்மெண்ட்லாம் கரெக்டுன்னு போயிடும். ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். ஃபைனலாக வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அண்ட் உங்கள் கம்பெனிலேருந்து வரும்போது ரிலீவிங் லெட்டர்ஸ், என்டார்ஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மேனேஜர்ஸ்டையோ இல்லை விபி கிட்டேயோ உங்களுக்கான என்டார்ஸ்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த என்டார்ஸ்மெண்ட்லாம் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இருக்கும்போதே ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடியும் போது அப்பப்போ என்டார்ஸ்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஐதர் மெயில் மூலமாகவோ இல்லை லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாகவோ இல்லை அவார்ட்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெளியில் போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காட்டலாம்.